அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்தது எனக்கு பாக்கியம் கிடச்சிது. நம்ம குஜராத்தி சமாஜ் வந்து இதுக்கு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான் இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய டவுட் இருந்தது, இது எப்படி எப்படி என்னால் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு. ஸோ ஃபியூ வீக்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் ஐ வாஸ் சீயிங் தட் மை ஹெல்த் கண்டிஷன்ஸ் வர் கெட்டிங் மச் பெட்டர். இது எல்லாமே சேர்ந்து இருக்கிற இந்த டைனாமிசம் இருக்கிற ஆள் தான் கிருஷ்ண கோபால். அவர் மூலம்தான் இந்த ப்ரோக்ராமும் நடந்திருக்கு. அவர்கிட்ட அவரோட பேச்சே ஒரு ஃப்ளூட் மாதிரி இருக்கும். அவர் ஃப்ளூட்டு வாசித்தா எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் 2000 வந்து ஐ வாஸ் த சேர்மன் ஆஃப் அட்வர்டைசிங் கிளப். கார்லேயே ஸ்கூட்டர்லேயே போனால் யாராவது ஓவர்டேக் பண்ணால் கூட எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு ஆளை ஹி மெலோட் டவுன். ஹீ டோல் மீ, நீ எங்கே போனாலும் யூ லுக் ஹங்கிரி. அவர் சொல்லி கொடுத்தது தான். யூ அப்சர்வ் பீப்புள். அதனால தான் எங்கே போனாலும் நிறையா பேர் சொல்லுவாங்க. புக் எழுதினது வந்து என் வைஃபுக்கே தெரியாது. எல்லோருக்கும் காலை வணக்கம். ரொம்ப நாள் முன்னே நாம் தீர்மானம் பண்ண இந்த ஒரு கோயம்புத்தூர் தியான யக்னத்தை பற்றி ரொம்ப நாளாக சிந்தித்து இருந்துகிட்ருக்கோம். அந்த வேளையில் நாங்கள் சென்னையிலிருந்து ஆல்மோஸ்ட் ரீலொகேஷன் சொல்லலாம், ரீசெட்டில்மெண்ட்னு சொல்லலாம், அப்படியே கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம். என்ன நம்ம பழைய பிரமிட் ஒன்று நாங்கள் கட்டி வச்சுருக்கோம் 2004. ஸோ அந்த பிரமிடை நல்லா கவனிக்க வேண்டுங்கிற எண்ணத்தோடு இங்கே வந்தபோது தான் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய பழைய நண்பரான ஸ்ரீ கிருஷ்ணகோபாலை நான் முதலில் கண்டேன். அப்பொழுது அவர்கிட்ட இந்த கோயம்புத்தூர் கோவை யக்னத்தை பற்றி விளக்கும்போது அவர் தான் உடனே, அதுக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸ்பான்டேனியஸ்லி ஹி கேம் டு ஆஃபர். அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஒருத்தர்கிட்ட. அவர் ஒரு மாமனிதர், பிரஃபுல் செச்பால்னுங்கிற பேர். அவர் ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கார். கோயம்புத்தூர் குஜராத்தி சமாஜுக்கு இன்சார்ஜாக இருக்கார். நல்லா தமிழ் பேசுகிறாரு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். குஜராத்லேருந்து வந்து தமிழ் கற்று பேசணுன்னா அது பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் நினச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் நாம் வந்து இங்கே வந்து இவர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் ஒரு யாகம் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் உடனே அவர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டார். 10 நிமிஷத்தில் எல்லாம் பேசி தெரிஞ்சிட்டார். நாம் எந்த மாதிரி சங்கம், எந்த மாதிரி ஒரு அமைப்பு, எந்த மாதிரி நிறுவனங்கிறது கம்ப்ளீட்டாக அவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் நான் நம்ம சைவ உணவை பற்றி நிறைய ஒரு ப்ரொசஷனும் எடுக்கிற ஒரு ஐடியா இருக்குது. நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈர்ப்பாயிடுது. நம்ம சங்கத்தில் ஒரு மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணோங்கிற ஒரு மென்டாலிட்டி உடனே அவருக்கு வந்துருச்சு போல் இருக்கு. இல்லை நம்ம பிரம்மர்ஷி பிதாமகாவே அப்படி வந்து அவர் காதில் சொல்லியிருக்காரு போல் இருக்கு. இது உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுன்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி என்ன அவர் உடனே ஓகே அதுக்குன்னு நம்ம செய்யலாமே, அப்போ எப்போ வேணும், எத்தனை நாள் வேணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் 2 நாள் 15, 16 ஆகஸ்ட் அப்படின்னு சொன்னேன். 2 நாள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் செக்கப் பண்ண சொன்னார். அது என்னாச்சுன்னா எதேச்சியாக அது அன்றைக்கி அந்த 2 நாளும் புக்கடாக இருக்குது. அதனால சொன்னதுனால சரி அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். சரி 8ம் 9க்கும் நம்ம செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ஸோ சுதா மேடம் யார் இந்த அக்கமடேஷன்லாம் பார்க்குறவங்க, அவங்க வந்து காமிச்சு கொடுத்தாங்க ஹாலெல்லாம். அப்போ 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்கு புக் பண்ணிட்டோம். அண்ட் பிரபுல் பாய் உடனே அதை ஃப்ரீயாகவே கொடுக்க தீர்மானம் பண்ணி இந்த ஹாலை அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் நட்பு புதுசாக ஒரு நட்பு, ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கும் அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே வயசு கிட்டத்தட்ட. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவருடைய இது அவருடைய வாழ்க்கையை பற்றி கேட்டால் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் ஃபுல்லாக சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்லிடுறேன். அவர் வந்து
1965க்கு முன்னே அவர் ஆரம்பிச்சிட்டார் இந்த மூமெண்ட்டில், இந்த ஆர்எஸ்எஸ் இதிலெல்லாம் செய்கிறதுக்கு. விஸ்வ இந்து பரிஷத்தில் கூட அவர் ஆஃபீஸ் பேரராகவும் ஆக்டிவ் லீடராகவும் இருந்திருக்காரு. ஸோ இவ்வளோ பேக்ரவுண்டை வச்சு தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அண்ட் நிறைய குஜராத்தி சமாஜ் நிறைய செய்கிறாங்க வேலை, நிறைய சேரிட்டபிள் ஒர்க் செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சங்கத்துடைய தலைவரை நாம் இன்றைக்கி கூப்பிட்டு வருத்தியிருக்கோம், இங்கே உட்கார வச்சுருக்கோன்னா அது நம்ம பாக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் பத்ரிஜியோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்குங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஓவர் டு பிரஃபுல் சச்பால் ஜி. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம், பிரணாம். நான் 65லேருந்து கோயம்புத்தூரில் இருக்கேன். அப்புறம் விஸ்வ இந்து பரிஷத், ஆர்எஸ்எஸ், சின்மயா மிஷனில் கூட நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். ஆர்ஷ வித்யா குருகுலம் நம்ம சுவாமி தயானந்த்ஜியோட சிஷ்யன் நான். அவர்கிட்ட வேதமெல்லாம் படிச்சிருக்கேன். அதனால் அந்த சன்ஸ்காரம் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் வருஷக்கணக்காக. அதனால் இது புதுசில் எனக்கு. ஐ ஆம் பின் மெடிடேட்டிங் ஃபார் மெனி இயர்ஸ். அதனால் இந்த ப்ரோக்ராம் எனக்கு பாக்கியம் கிடச்சிது. நம்ம குஜராத்தி சமாஜ் இதுக்கு தான் இருக்குது. நம்ம கோயம்புத்தூரில் எந்த யோகா, கல்ச்சுரல் ப்ரோக்ராம், ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஏன்னா நம்ம கல்ச்சர் மேலே வரணுன்னா நம்ம வேலை செய்யணும். அதுக்கு நம்ம பணம் வாங்கினா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த மாதிரி எல்லா காரியத்துக்கும் நாங்கள் குஜராத்தி சமாஜ் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அவங்களுக்கு கூட இருந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப வருஷமாக நம்ம நிறையா ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த சன்ஸ்காரம் நமக்கு கிடச்சிருக்கு. நாம் கோயம்புத்தூரில் எந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் நம்ம கல்ச்சரில் என்ன இருக்குது அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த ப்ரோக்ராம்னால நமக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம். பிரஃபுல்லையா அவர்கள் எவ்வளோ அழகாக பேசினார் பார்த்தீங்களா? நிறைகுடம் தழும்பாது அப்படின்றதுக்கு அவர் எவ்வளோ பெரிய ஆசான்மா, குரு என்ன வேணாலும் நாம் அவரை சொல்லலாம். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நாம் புதுசாக பண்ணலை, கலாச்சாரத்தில் வர்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே தான் நாம் அழகாக இங்கே கடைப்பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு ரொம்ப அழகாக நமக்கு சொன்னார். அவர் பண்ணுற சேவைகள், அவர் இருக்கிற இயக்கங்கள் எல்லாமே நம்மளால் வர்ணிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அத்தனை இயக்கங்களில் அவர் இருந்து இந்த பௌத்திக ஆன்மீக சேவையை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாட்டி ஜோராக நம்ம தேங்க்யூ சொல்லலாமே. ஏன்னா இவ்வளவு அற்புதமான ஹாலை நமக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும். தேங்க்யூ சார், மிக்க நன்றி. அடுத்து நாம் இன்னொரு தொழிலதிபர், அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அவரும் கோயம்புத்தூரை சார்ந்தவங்க தான். அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிருக்கு. தேங்க்யூ. அவங்க யாரும் இல்லை, நம்ம ராஜ்குமார் சார் அவர்கள். இவர் வணிகத்துறையிலையும் ஆன்மீக வழிநடத்திலுமே சிறந்து வழி நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. பௌத்திக வாழ்க்கை மட்டும் இல்லாமல் ஆன்மீகமும் இந்த எல்லா இடத்துலையுமே தலை தூக்கணும். வெறும் இந்த மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த கல்ச்சர் எல்லாமே எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக அவர் ஆன்மீகத்துறையிலையுமே சிறந்து அந்த ஆளுமையை ஏற்படுத்திகிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம கூட சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறா. அவர்களே நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இவர் பருத்தி வர்த்தகம், நூல் உற்பத்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறைகளில் செயல்படும் புகழ்பெற்ற MTK குரூப் ஆஃப் கம்பெனிஸோடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கார். இவர் இந்தியாவின் தூய்மையான எரிசக்தி எதிர்காலத்தை வலுப்படுத்தவும் இந்திய காற்றாலை மின்சார சங்கத்தோடைய துணைத் தலைவராக, வைஸ் சேர்மனாகவும் இருக்கார். உலகளாவிய விழிப்புணர்வுடன் கூடிய தலைமையை ஊக்குவிக்கும் புத்தா CEO அறக்கட்டளையோட வழிகாட்டுதலில் குழு உறுப்பினராக இருக்கார். அண்ட் இவர் பார்த்தோன்னா இவர் தீவிர தியான பயிற்சியாளர். ஏன்னா புத்தா CEO அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய இந்த பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்தோடைய ஒரு பகுதி தான். அதுவும் அவங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி வேணுமோ அவங்களுக்கு தேவையான முறையில் அவங்களுக்கு இந்த ஞானத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த இதில் முக்கிய பங்கு வகிச்சிட்ருக்காரு. ஸோ இவர் இந்த மனத்தெளிவு அப்புறம் சுய விழிப்புணர்வு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை
நமக்காக பண்ணுறதுக்கு முன் வந்து இந்த புத்தா சிஇல இருந்து நமக்கு முன்னாடி கொண்டு போயிட்டுருக்காரு. இவருடைய சமூக மேம்பாட்டில் வந்து பன்முக திறமையோடு விளங்கிட்டு இருக்காரு இவர். ஸோ இவரை நான் வரவேற்கிறேன். அவகிட்ட இருந்து நாம் சில முத்துக்களை சேகரிச்சுக்கலாம். வணக்கம். வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. நான் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கலந்து பேசிடுறேன் ஆக்சுவலி. ஸோ வெரி குட் மார்னிங். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் கேதரிங் gathered here to discuss and practice a simple technique called meditation can transform one's life. இது ஒரு அருமையான ஒரு டூல் டு சேஞ்ச் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். அண்ட் இந்த டைமில் வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். மை சின்சியர் கிராட்டிடியூட் கோஸ் டு பிரம்மஸ்ரீ பத்ரிஜி, டிஆர் கார்த்திகேயன் சார், சந்திரா சார், வாணி மேம், ராஜன் சார், கிரிஜா மேம் அண்ட் சந்திரசேகர் சார், என்டையர் பிஎஸ்எஸ் மூமெண்ட்டோட டீமும். ஸோ இந்த மெசேஜை வந்து தே ஆர் டேக்கிங் இட் அக்ராஸ் டு த குளோப். அண்ட் அவங்களோட ஃபுல் டைமே வந்து மெடிடேஷன் ஸ்ப்ரெட் பண்ணி எப்படி இட் கேன் கிரியேட் அ டிஃப்ரென்ஸ் இன் ஒன்ஸ் லைஃப்னுங்கிறது தான் அவங்களோட முழுமையான நோக்கம். ஐ ரியலி ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் தெம். ஆக்சுவலாக சந்திர சார் வந்து என்னோட பர்சனல் மெடிடேஷன் ஜேர்னி பற்றி ஷேர் பண்ண சொல்லி கேட்டுட்டாங்க. ஸோ என்னோட மெடிடேஷன் ஜேர்னி இப்போ ரீசெண்டாக தான் ஜூன் 2020 ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட நெருங்கிய நண்பர் மிஸ்டர் பாலு வந்து எனக்கு சந்திர சார், வாணி மேம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. தட் வாஸ் டியூரிங் கோவிட் டைமில். ஸோ அப்போ ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க சந்திர சார். ஸோ இனிஷியலாக வந்து லாட் ஆஃப் ரிலக்டன்ட் தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் பாலு சார், சந்திர சார் எல்லாம் புஷ் பண்ணியிருந்தாங்க என்னையா, கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும், இல் கிரியேட் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டைமில் எனக்கு நிறைய வியாபாரத்துலேயும் சரி, மித்த ஆல் அதர் பிஸ்னஸஸ் வேர் ஃபேஸிங் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் டியூரிங் தட் கோவிட் டைம். ஸோ கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான் இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய டவுட் இருந்தது, இது எப்படி என்னால் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு. பட் ஒன்ஸ் வென் ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் ஆன் அ ரெகுலர் பேசிஸ், ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆஃப் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஐ குட் சி நோட்டிசபிள் சேஞ்சஸ் விதின் மீ. ஸோ நான் கொஞ்சம் அக்ரெசிவாகவும் இருப்பேன், அடிக்கடி கோவப்படுவேன். பட் ஐ குட் சி லாட் ஆஃப் சேஞ்சஸ் தட் ஐ வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் திங்ஸ் இன் அ பெட்டர் வே, இன் அ மோர் கம்போஸ்ட் வே. ஸோ வியாபாரத்துலேயும் நிறைய சிக்கல்கள் இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வாஸ் கெட்டிங் ரிசால்வ்ட். எனக்கு அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. ஸோ தென் அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் சேலஞ்சஸ் இருந்தது. லாட் ஆஃப் ஆன்சைட்டி, பால்பிட்டேஷன், இன்டைஜஷன் இஷ்யூஸ் ரொம்ப. ஏன்னா நாங்கள் இருக்கிற பிஸ்னஸ் உங்களுக்கே தெரியும், அந்த கோவிட் டைமில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபியூ வீக்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் ஐ வாஸ் சீயிங் that my health conditions were getting much better. டாக்டர்ஸ்கிட்ட போகிறதெல்லாம் அப்படியே டிராஸ்டிக்காக டவுன் ஆச்சுங்க. ஸோ இட் வாஸ் ரியலி லைக் அ மேஜிக் அண்ட் ஐ ஸ்டார்டட் சரண்டரிங் டு திஸ் என்டையர் ப்ராசஸ். ஸோ இந்த லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் செப்டம்பர் 2020 இப்போ வரைக்கும் கண்டினியூஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே ஸ்டார்டிங் இட் கோஸ் by meditating between 45 minutes to 1 hour every day meditate பண்ணுறேன். அண்ட் ஹேவிங் என்ஜாய் திஸ் பெனிஃபிட் முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்குறதில்ல டெஃபினட்டாக ஐம் மோர் இன்ட்ரெஸ்டட். அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு இது வந்து இது ரீச் ஆகலைங்கிறது தான் எனக்கு தெரியல. ஸோ வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட். எங்களோட ஆஃபீஸஸில் இப்போதைக்கு கொஞ்சம் ஆஃபீஸஸில் வந்து எவ்ரிடே ஒரு 15 minutes மெடிடேஷன் வச்சுருக்கிறோம். ஸோ definitely it's a wonderful thing, and I wish each and everyone should definitely make it a everyday practice in your life and see what it can bring a big transformation in each one of you. Wishing everyone all the very best, and please do make it a part of your life and your loved one's life and create a difference. Thank you. சார் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொன்னார். அவருடைய வாழ்க்கை இந்த 6 வருஷத்தில் எவ்வளோ ஒரு பெரிய மாற்றம். என்ன பண்ணாதுன்னு ஒரே ஒரு 1 hour தியானம்,
அப்படின்றத வாழ்க்கையில் கொண்டு வந்தோடனே எவ்வளவு ஒரு தெளிவு, ஆரோக்கியம் எல்லாமே கிடைச்சிருச்சு. அண்ட் பத்ரி சார் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்லுவார் சார், நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லணும், எல்லாருமே செய்யணும். ஆஃபீஸ்லேயும் சரி, நம்ம எங்கே வேலை பார்க்குறோமோ, ஒரு ஸ்கூல்ஸ்லேயோ எங்கே இருக்கோமோ அங்கேயும் எல்லாருக்குமே சொல்லணும். அங்கேயும் எல்லாருமே கடைப்பிடிச்சா அந்த எந்த இடத்துல நாம் இருக்கோமோ அந்த இடமும் ஆனந்தமாக இருக்கும். அப்போ நாமளும் ஆனந்தமாக இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த தியானம் அப்படின்றது ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய ஆற்றலை நமக்கு கொடுக்குது அப்படின்றத சாரோடைய அனுபவம் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ சார். நம்ம கூட கிருஷ்ணகோபால் சார் இருக்காங்க. சார், உங்களை நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லுங்கள். கிருஷ்ணகோபால் வந்து எனக்கு ஒரு 25 வருஷமாக தெரியும். பத்ரிஜி வரும்போதெல்லாம் அவர் உடனே திடீர்னு எங்கேருந்தோ வந்து அங்கே வந்து குதிப்பார். அதாவது ஐ யூஸ் டு வண்டர், அவருக்கு எப்படி பத்ரிஜி ப்ரோக்ராம் கரெக்டாக தெரியும் அப்படின்னு. அப்போ எனக்கு அவ்வளோ தூரம் இவரை தெரியாது. அவ்வளோ தெரியாமல் இருந்தாலும் நான் வந்து ஐ காட் வெரி ஃப்ரெண்ட்லி வித் ஹிம். ஐ ஃபவுண்ட் பிகாஸ் இஸ் அ மேன் ஆஃப் ஃபுல் டைனாமிசம். ஒரு விஷயம் செய்யணும்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம், அவருக்கு 10 கனெக்ஷன் இருக்கும் அந்த இடத்துல. கோயம்புத்தூரில் மட்டும் ஏதாவது ஒரு ஐட்டம் வேணும்னா இவர்கிட்ட சொன்னால் போகிறோம், டக்குன்னு அவர் சொல்லுவார், இந்த ஆள்கிட்ட போங்க, அது சரியாக நடந்துரும்னு. ஸோ அவ்வளோ தூரம் டைனாமிசம் இருக்கிற ஆள் வந்து நாங்கள் வந்த புதுசில் யாரையுமே தெரியாது எங்களுக்கு. பத்ரிஜி வந்து நீ வந்து ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணுன்னு வேறு என்கிட்ட சொல்லிட்டாரு, கோயம்புத்தூரில் இருக்க நீ வந்து ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணுன்னு. அப்போ நான் வந்து என்னுடைய மிஸ்ஸஸோட சில ரிலேட்டிவ்ஸ் அங்கங்கே இருந்தாங்க. பட் அவங்க யாரும் ஆன்மீகலை இந்த வழியிலேயே வராதனால எனக்கு அவங்ககிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு. அப்போ தான் நான் அப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு என் கையில் அகப்பட்டார். அப்போ அவர் வந்து நான் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தினேன். அட்வர்டைஸிங் கிளப்பு செக்ரட்டரியாகவும் ஆஃபீஸ் பேராகவும் இவர் இருந்திருக்காரு. அப்போ அவர் ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணார் இங்கே ரொம்ப நல்ல ஹாலில். பத்ரிஜியை ரொம்ப பிடிக்கும் இவருக்கு. அதனால் பத்ரிஜி வரும்போதெல்லாம் இவர் வருவார். பத்ரிஜி எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் வேணுனாலும் அரேஞ்ச் பண்ணி, நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை வேணுனாலும் நான் ஃப்ளூட்டு வாசிக்க ரெடி அப்படின்றேன். ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் 2 ப்ரோக்ராம் வச்சுக்கலாமான்னு. நீ எவ்வளோ வேணா அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கங்கே ப்ரோக்ராம் நடக்கும்போதே இன்னொன்று புக் ஆகிடும். இப்படியே 4 நாளில் 13 ப்ரோக்ராம் புக் ஆகிடுச்சு பத்ரிஜிக்கு. இத்தனைக்கும் நாங்கள் புதுசு இந்த ஊருக்கு, இருந்தாலும் அது நடந்தது. எப்படின்னா ஒரு வில் பவர் வேணும், நமக்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் வேணும், முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். இது எல்லாமே சேர்ந்து இருக்கிற இந்த டைனாமிசம் இருக்கிற ஆள் தான் கிருஷ்ணகோபால். அவர் மூலம்தான் இந்த ப்ரோக்ராமும் நடந்திருக்கு. அவர் தான் உடனே நம்ம பிரஃபுல் சச்பாலை போய் பார்க்கலாம், அவரை ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்குன்னு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்படி நான் ஹிந்தியில் நல்லா பேசும்போது சாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் என் கூட. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு இந்த ஹால் புக் பண்ண. ஸோ தேங்க்ஸ் டு கிருஷ்ணகோபால் ஃபார் திஸ் கிரேட் ஹெல்ப். அதனால தான் நம்ம இன்றைக்கி ப்ரோக்ராம் நடக்க முடிஞ்சது. என்ன அன்றைக்கே ஜெயக்குமாரும் சந்திரசேகரும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கோயம்புத்தூர் போன உடனே எங்களுக்கு ஒரு வென்யூ அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுன்னா. அப்போ நான் சொன்னேன், என்னால் முடியுமா தெரியாது, அது எங்கெங்கே இருக்கும், பேரும் இல்லை, எங்கெங்கேயோ பார்த்தோம் நம்ம. அப்போ அது ஒன்றும் செட்டில் ஆகலை. கடைசியில் டக்குன்னு இது வந்ததுனால உடனே டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் டு கிருஷ்ணகோபால் ஃபார் ஆல் திஸ் ஹெல்ப். ஒன்ஸ் அகேன் ப்ளீஸ் கிவ் யுவர் மெசேஜ் ஃபார் அவர் பீப்புள் ஹூ ஹவ் கம் ஹியர் டு கோயம்புத்தூர். தேங்க்யூ ராஜன்ஜி. முதல்ல உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். பத்ரிஜி மாதிரி ஒரு மகானை ஃபஸ்ட்டு டைம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஐ வாஸ் தி செக்ரட்டரி ஆஃப் தெலுங்கு அசோசியேஷன். அவர் ஹி வாஸ் ஃப்ரம் ஸ்டில் இஸ் கேர், ஹி இஸ் ஃப்ரம் ஹைதராபாத். அதனால் ஃபஸ்ட்டு மீட்டிங்கே நாங்கள் வந்து தெலுங்கு அசோசியேஷனில் வந்து அவர் பேசினார். அவர் ஒரு வேணுகானம். அவர்கிட்ட அவரோட பேச்சே ஒரு ஃப்ளூட் மாதிரி இருக்கும். அவர் ஃப்ளூட்டு வாசித்தா எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் 2000 வந்து ஐ வாஸ் த சேர்மன் ஆஃப் அட்வர்டைஸிங் கிளப். அப்போ கூப்பிட்டேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசணும், நீங்களாம் கார்ப்பரேட், உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னாரு. இருந்தாலும் பரவாயில்ல. தி மணி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த சப்ஜெக்டு ரீசெண்டாக ராஜன்ஜி எனக்கு அந்த ஃபோட்டோகிராஃப் அனுப்பி விட்டார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஒன். ஒரு சிங்கிள் மேன் கேன் யுனைட். எனக்கு பிரஃபுல்ஜி எ ஃப்ரெண்ட் ஆஃப் 40 years. ராஜன் சார் வந்து பிரஃபுல்ஜி பத்ரிஜி மூலமாக எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கீங்கன்னா, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வருது, நாங்கள் வந்து எதுவுமே என்ன கேட்பார்,
ஏதாவது கோயம்புத்தூரில் வேணும்னா. ஸோ அப்போ வந்து இந்த ஒரு மண்டபம் வேணும், ஒரு 2 நாளைக்கு வேணும் அப்படின்னா நான் சொன்னேன், இப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் வாங்கன்னு சொல்லிட்டு பிரஃபுல்ஜிகிட்ட கூட்டிகிட்டு போனோடனே ஸ்ட்ரெயிட்டாகவே எத்தனை நாள் வேணுமோ என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. அப்புறம் 2 ஹால் ஃப்ரீ, கீழே வந்து போஜனாலயா இஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. இது வந்து அவங்களுக்கு வந்து இந்த புக்கிங் டைம் இது, அவங்க ஓன் மெம்பர்ஸுக்கும் புக்கிங் டைம் இருந்தாலும் ரொம்ப அட்வான்ஸாகவே பிளாக் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காரு. பத்ரிஜி பற்றி சொல்லணுன்னா, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு, நீங்கள் எல்லாமே மாஸ்டர்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஆல்ரெடி தேர். நான் அப்சர்வ் பண்ணதில் தேர் ஆர் ஒரு என்கவுண்டர்னு சொல்லி வச்சிங்கன்னா, தெர் இஸ் ஒன் என்கவுண்டர் வித் பர்சன். தூரத்தில் இருந்து நிறைய குருவை வந்து நம்ம பக்கத்துலேயே போக முடியாது, ரொம்ப தூரத்தில் இருந்து பைனாகுலரில் தான் பார்க்கணும். தட் இஸ் த என்கவுண்டர் ஆஃப் த ஃபஸ்ட் கைண்ட். செகண்ட் கைண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு கேதரிங்கில் 1-to-1, தட் இஸ் த செகண்ட் கைண்ட். அண்ட் தேர்ட் கைண்ட் இஸ் அவர்கிட்ட க்ளோஸாக பழகிறது. ஃபோர்த் கைண்ட், ஃபிஃப்த் கைண்ட், நான் ராஜன் சார் மேடம் எல்லாமே அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் கூட சாப்பிட்டு அவர் கையை பிடிச்சி அவர் கூட வந்து வளர்ந்தவங்க. அவருக்கு வந்து காலை தொட்டு கும்பிட்டா திடீர்னு நம்ம காலில் விழுந்துருவார். காலை தொட்டு கும்பிட்டு பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் அசோசியேஷனில் வந்து அவருக்கு கார்லண்டும் பொக்கையும் கொடுத்தப்போ, வை ஆர் யூ ஸ்பாயிலிங் நேச்சர், வை ஆர் யூ டிஸ்டர்பிங் நேச்சர், அதுவும் பிடிக்காது அவருக்கு. ஸோ சச் அ கிரேட் பர்சன். அவர் வந்து கோயம்புத்தூர் வரப்பெல்லாம் எப்படியோ எனக்கு மெசேஜ் கிடைக்கும், எனக்கு நான் போயிடுவேன். பார்த்த உடனே என்ன, ஹீ வில் கம் அண்ட் என்னை கழுத்தை பிடிச்சி நெருக்கி வருவார் எந்திரிச்சு. ஏன்னா பிகாஸ் ஹீ கேம் டு நோ தட் ஐ மெட் ஓஷோ வென் ஹி வாஸ் ஆச்சாரியா ரஜினீஷ் ஜபல்பூரில். தட் வாஸ் இன் லேட் 70s. நான் 2 தடவை ஓஷோவை மீட் பண்ண போனேன், நானே பார்க்க முடியல. நீ வந்து அவரை பார்த்துருக்க, அவர் கூட இருந்திருக்கேன். 2 years ஐ வாஸ் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் எனக்கு ஐ எம் சீயிங் இன் பத்ரிஜி. பத்ரிஜி இஸ் இன்கார்னேஷன் மாத்திரம் இல்லை, ஹீ இஸ் தி பர்சன், ஹீ இஸ் கிரேட்டர் தேன் ஓஷோ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் ஸோ ஹாப்பி வென் எவர் ஐ ட்ராவல். விஜயவாடாலாம் போனால், டெம்பிள் இன்டீரியர் வில்லேஜஸ் எல்லாம் போனால் எங்கே பார்த்தாலும் பிரமிட் சொசைட்டியோட பேனர்ஸ் இருக்கும், போஸ்டர்ஸ் இருக்கும், பத்ரிஜி இருக்கும். பட் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வந்து நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் தேங்க்ஸ் டு தி யூடியூப் அண்ட் அதர் திங் அண்ட் ஆல்சோ தி வே தே ஆர் கோயிங் அண்ட் ப்ரொபகேட்டிங் திங்ஸ் டெஃபினெட்லி. பட் அவர் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருக்கணும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், சாப்பிட மாட்டார். அட்வர்டைசிங் கிளப் மீட்டிங் வேறு எங்கேயோ ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். சாப்பிட்டு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு அவரை கூப்பிட்டா ஒரு இட்ஸ் எ ப்ளஷர். அவர் மாத்திரம் இல்லை, கூட ஒரு 10-20 பேர் கூட்டிகிட்டு வந்துடுவார். ஸோ வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறப்போ மை ஒய்ஃப் டுக் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம்ப்ளைன் அபவுட் மீ. இது எப்போனா 25 வருஷம் முன்னால். இதே மாதிரி எப்போ பார்த்தாலும் பப்ளிக் ஒர்க்குன்னு சுற்றிட்டு இருக்காரு, ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் இஸ் செகண்டரி ஃபார் ஹிம், நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு. டக்குன்னு பிடிச்சாரு, டோன்ட் டாக் நான்சென்ஸ், ஹீ இஸ் அ மகானுபாவுட். ஐ திங்க் பீப்புள் ஃப்ரம் தெலுங்கு, சம்படி இஸ் தேர் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், லாட் ஆஃப் பீப்புள் தெலுங்கு. ஸோ டோன்ட் டாக் லைக் தட், ஹீ இஸ் அ மகானுபாவ். அன்னையிலேருந்து மை ஒய்ஃப் அக்செப்ட்ஸ் ஐ எம் மகாபாடு, பட் வென் எவர் ஷீ இஸ் ஆங்க்ரி இன் நெகட்டிவ் ஃபார்மேட். ஆமாம், அதே மாதிரி ஒரு ஸோ அதே மாதிரி வந்து ராஜன் சாருக்கு வந்து நிறையா வேலை இருக்கிற சமயத்தில் அவர் சொல்லுவார், நீ பத்ரிஜி கூட போயிட்டு வேறவர் தி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் காலேஜஸ் நீங்கள் கூட அக்காம்பனி பண்ணுங்கன்னு சொன்னால் ஐ யூஸ் டு கோ. நான் வந்து ஒரு 10-15 பங்களோஸ்க்கெல்லாம் அவரை கூட்டிகிட்டு போயிருக்கேன். போய் பேசுவார், ஃப்ளூட் வாசிப்பார், அட்வைஸ் பண்ணுவார். எங்கே போனாலும் வெஜிடேரியனிசம் யூஸ் டு டாக். சாப்பிடாதீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபேமிலி இன் கோயம்புத்தூர். அவங்க எல்லா பிரதர்ஸும் வந்து உட்காந்துட்டாங்க அவரை மீட் பண்ணுறதுக்கு. அப்போது அவங்க 2 பேர் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து நான் வெஜிடேரியன் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. சரி பரவாயில்ல வார்த்தை, இல்லை எங்களால் தினமுமே சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு டக்குன்னு சொன்னார். வில் யூ கில் யுவர் பிரதர் அண்ட் ஈட் அப்படின்னாரு. அவங்களுக்கெல்லாம் ஃபேஸே மாறிடுச்சு. அது ஏன் சொல்கிறேன்னா, சிங்கத்தோட குகையிலேயே போய் காதை பிடிச்சி இழுப்பார் அவர், அவ்வளோ தைரியசாலி. பட் ஒன் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம், ஐ வாஸ் ஸோ ஷார்ட் டெம்பர்ட். கார்லேயே ஸ்கூட்டர்லேயே போனால் யாரோ ஓவர்டேக் பண்ணால் கூட எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு ஆளை ஹீ மெலோட் டவுன். ஹீ டோல் மீ, நீ எங்கே போனாலும் யூ லுக் ஹங்க்ரி,
நீ பசிச்சவ மாதிரியே இருக்கணும். அப்போ தான் உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நீ போய் பட்னியாக இருக்கிறப்ப நீ போய் சாப்பாட்டு நான் வந்து சாப்பிட்டு வந்த மாதிரி கொடுத்தா உனக்கு யார் தண்ணி கூட கொடுக்க மாட்டான். அதே மாதிரி படித்தவங்க குரூப்பில் போனால் இல்லிட்ரேட் மாதிரி நீ இருக்கு, ஒன்றும் தெரியாதவன் மாதிரி. எத்தனை பேருக்கு தெரியும் பத்ரிஜி எவ்வளோ பெரிய மகான், பட் என்னைக்காவது அவர் ஷைன் பண்ணியிருக்காரா ஒரு கூட்டத்தில்? நோ. ஹி வாஸ் பிஹேவிங் லைக் ஆர்டினரி பர்சன். நானே சொல்லியிருக்கேன், ஏன் இப்படி இருக்கீங்கன்னா போகிறோம், ஐ ஆம் லைக் தட். வெரி வெரி சிம்பிள் மேன். இன்றைக்கி வந்து எத்தனை செல்ஃப் மேட் பீப்புள், எத்தனை காட் பீப்புள் ஆர் தேர். அவங்க பின்னால் 1,00,000 பேர் 10,000 பேர், பட் இவர் ஒத்துக்கவே மாட்டார். அண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்சர்வ் யுவர் ப்ரீத் அப்சர்வ் பண்ணுங்கிற மாதிரி டெய்லி ஐ டூ இட் இன் மை ப்ரேயர். அது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிறேன், எக்ஸசைஸே வேண்டாம், நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணுங்க போகிறோம். ஸோ தட் ப்ரீத்திங் வில் ஹெல்ப் யூ. மண்டையிலேருந்து உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வரும். யூ வில் திங்க், யூ வில் இமேஜின். அண்ட் ராஜன் சார் சொன்ன மாதிரி தோ ஐ எம் தெலுங்கு ஃபேமிலி மேன் இருந்தாலும் ஐ யூஸ் டு ரைட் இன் தமிழ். இது வரைக்கும் வந்து 5 புக், இப்போ ரீசெண்ட் புக் ஃபேரில் வந்து மை 4th and 5th புக்ஸ் வேர் ரிலீஸ்ட். ஐ வுட் லைக் டு. ஸோ இதில் என்னென்னா எனக்கு வந்து பத்ரிஜி சொல்லி கொடுத்தது என்னென்னா அப்சர்வேஷன், யூ அப்சர்வ். ஸோ நான் பீப்புள் அப்சர்வ் பண்ணேன். யாராவது என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலும் திட்டினாலும் கூட ஐ அப்சர்வ் ஹிம். அப்சர்வ் பண்ணிவிட்டு அவன் கேரக்டர் எடுத்து அவன் எதுக்காக பேசுகிறான், இன்டென்ஷன் என்ன, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி 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 என்னோட எல்லா புக்குலேயுமே பொயட்ரி அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸில் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து when I sent those books to very learned people, they said this is called witness literature. விட்னஸ் லிட்ரேச்சர்னு சொல்லி லிட்ரேச்சரில் ஒரு இதே இருக்குது. அதாவது வாட் எவர் யூ விட்னஸ் யூ ரைட். ஸோ நாம் எழுதுனது எல்லாமே வந்து ஒரு இமேஜினேஷனோ இயற்கையை பற்றியோ மலையை பற்றியோ கடலை பற்றியோ கிடையாது. அபவுட் பீப்புள், அபவுட் த ரோட்ஸ், அபவுட் த கண்டிஷன், அபவுட் த கரப்ஷன் எல்லாமே எழுதியிருக்கேன். இது வந்து விட்னஸ் லிட்ரேச்சர். இந்த விட்னஸ் லிட்ரேச்சரை பற்றி எழுதுறதுக்கு எனக்கு மூல காரணமே பத்ரிஜி தான். அவர் சொல்லி கொடுத்தது தான். யூ அப்சர்வ், யூ அப்சர்வ், யூ அப்சர்வ் பீப்புள். அதனால தான் எங்கே போனாலும் நிறையா பேர் சொல்லுவாங்க, புக் எழுதினதே வந்து என் ஒய்ஃபுக்கே தெரியாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இது யார் எழுதுனா, நீங்கள் தான் எழுதுனீங்களான்னு சொல்லி எங்கிட்டயே வந்து ரொம்ப ஸ்டூப்பிடாக கேள்வி கேட்பாங்க. இருந்தாலும் ஐ லைக் இட் ஸோ மச். ஸோ ஐ தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் திஸ் இஸ் த வே. ஒரு குருக்கு ஒரு காணிக்கையாக கொடுக்கறது வந்து நான் வந்து பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை வந்து மீட் பண்ண முடியாது. தோ ஹி வாஸ் இன் பெங்களூர். இங்கேருந்து 5 hours என்னால் வந்து தாங்கிக்கவே முடியல. கடைசியாக போய் அவரை பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் he is still with us. Thank you so much. I would like to present this book to Mr. Rajkumar. இது வந்து தெருவோர கவிதைகள். நான் ரோட்டில் பார்க்குறது எல்லாத்தையுமே ஒரு கவிதையை எழுதியிருக்கேன். வாட் எவர் ஐ சி ஆன் த ரோட் சைட், ஓவர் ஸ்பீடாக போகிறவன், ஹெல்மெட் இல்லாமல் போகிறவன், சிகண்டின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இன்றைக்கி வந்து 2 வீலரில் வந்து தைரியமாக போகிற ஒரு குடும்பத்தை கூட கேர் பண்ணாமல் போகிற ஒரு பெண்ணை பற்றி, அந்த மாதிரி வாட் எவர் ஐ சி ஆன் த ரோட் ஐ ஹவ் ரிட்டன் தெருவோர கவிதைகள். இது வந்து கௌஷிகா காற்று, ஒரு 8 சிறுகதை. இந்த 8 சிறுகதையிலுமே இது விட்னஸ் லிட்ரேச்சர்னால இன்டைரக்டாக ஐ ஆம் தி ஹீரோ. எல்லா கதாபாத்திரத்துலையும் நான் ஹீரோவாக இருக்கேன். ஸோ கோயம்புத்தூரில் சுற்றி நடக்குது. அந்த கௌஷிகான்னு ஒரு ஆறு யாருக்குமே தெரியாது. கௌஷிகா ஆறு யாருக்குமே தெரியாது. கோயம்புத்தூரில் இருந்து மறைஞ்சு போச்சு. அந்த கௌஷிகா ஆறை பற்றி, தடாகம்லேருந்து யானமலையிலேருந்து தடாகம்க்கு கீழே வர்றது, அணைக்கட்டியிலேருந்து தடாகம் வழியாக வர ரிவர், அப்புறம் பார்க்கில் வாக்கிங் அப்போ நடந்தது. ஸோ மெனி திங்ஸ் ஐ ஹவ் ரிட்டன் இன் த ஸ்டோரி. இட் இஸ் ஆல் அப்சர்வேஷன். இட் இஸ் ஆல் டியூ டு விட்னஸ் லிட்ரேச்சர். தேங்க்யூ சார். இது வந்து பஜகோவிந்தங்கிற புக்கு. இதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து கிருஷ்ணகோபால் சார் தான். என்ன அந்த புக்கு நான் அப்படி எழுத போகிறேன். பத்ரிஜி வந்து பஜகோவிந்தத்தோட மெசேஜஸ் கொடுத்துருக்காரு. அதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பத்ரிஜி எப்போவுமே சொல்வார், பஜகோவிந்தம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி எல்லா மெசேஜஸ் ஆதி சங்கராச்சாரியா கொடுத்துருக்காரு அப்படின்னு. அப்போ நான் ஒரு புக் எழுதலான்னு யோசித்த போது இவர்கிட்ட கேட்டபோது ஒரு நல்ல பிரிண்டர் இருக்கார் சென்னையில், கம்ப்யூட்டருங்கிறது, அவர்கிட்ட போங்க, அவர் ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாருன்னு சொன்னதுனால அந்த புக்கை நான் பிரிண்ட் பண்ண முடிஞ்சுது. இவ்வளோ அழகாக பிரிண்ட் பண்ண முடிஞ்சுது. இதை நான் வந்து கிஃப்டாக கொடுக்க விரும்புகிறேன் நம்ம ராஜ்குமார் சாருக்கு.
எல்லோருக்கும் ஒரு புக்கு நான் வந்து 5 புக்கு பிரிண்ட் பண்ணிட்டேன், பப்ளிஷ் பண்ணிட்டேன். அதில் வந்து நமக்கு ரொம்ப இந்த ஒரு ஒகேஷனில் வந்து எல்லாருக்கும் புக்ஸ் கொடுக்கணும்னு என்னுடைய ஆசை. என்னை பத்திரிஜி என்கிட்ட எப்போவுமே சொல்லுவார், உன்னுடைய நாலேஜை நீ எப்போவுமே புக்ஸ் ஃபார்மில் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கிறது. அதை நான் இப்போ தான் ஆரம்பிக்க முடிஞ்சது. 5 புக்கு பண்ணியிருக்கேன். அதில் ஒவ்வொரு புக்கும் நான் இவங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். டிஃப்ரெண்ட் டாபிக்ஸு. ஒன்று ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஒன்று மணி மேனேஜ்மெண்ட், இன்னொன்று பஜகோவிந்தம், இன்னொன்று வந்து ஆத்ம சமர்ப்பணம். வந்து மேடம் கிரிஜாராஜன் வந்து மைக்கேல் சிங்கரோட புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க தமிழில். ஸோ அதையும் கொடுக்கலான் இருக்கேன். சாருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். இன்னொரு புக், கடைசியாக புக் இந்த போன வாரம் தான் பிரிண்ட் ஆகி வந்தது, பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம் ஃப்ரம் சந்த் கபீர்தாஸ். நான் என்னுடைய முதல் காப்பியை நான் பிரஃபுல் பாய்க்கு தான் முதல்ல கொடுத்தேன். நான் இதில் ஹிந்திலேயும் இருக்குது, இதில் இங்கிலீஷ்லேயும். இந்த கபீரோட தோஹேன்னு சொல்லுவாங்க, கப்லெட்ஸ், அது எப்படி அதோட மீனிங் எல்லாம் கொடுத்து நான் நல்லா பண்ண முடிஞ்சது இந்த புக்கு. ஸோ உடனே சாருக்கு கொடுத்தேன். சார் ரொம்ப சந்தோஷம். அதனால் அவங்க போர்டு மெம்பர்ஸ்க்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் ஒரு காப்பி. எல்லோரும் படிக்கட்டுங்கிற ஐடியாவோட. தேங்க்யூ.